ரவி கிருஷ்ணன் வாருங்கள் வாருங்கள் வெல்கம். முதல் தடவை நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. வாங்க சைடு ஹாய் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஹாய். எப்படி இருக்கீங்க ரவி கிருஷ்ணன்? வீட்டில் அனைவரும் நலமா? சொல்லுங்கள். நாகராஜ் அண்ணா என்ன சிரிக்கிறீங்கண்ணா? ஹுசேன் அண்ணா சொன்னதுக்கா? நாகராஜ் அண்ணா என்ன ஹார்ட்டாக பறக்குது? யார் சலீம் வேலையா? சலீம் நீங்கள் தான் ஹார்ட்டை கொடுக்குறீங்களா இல்லை யார் கொடுக்குறீங்க ஹார்ட்டு பொம்மைலாம் பறக்குதே, யாருன்னு தெரியலையே. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க வாசரா? நான் ஒன்றும் ஒர்க் பண்ணல கிரேசி பாய், வீட்டில் தான் சும்மா தான் இருக்கேன். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்கள். உடுமலைப்பேட்டை வளக்கூர் பக்கத்தில். ஹுசேனண்ணா அப்படியா? வளக்கூர் பக்கத்தில் யாருக்கு உடுமலைப்பேட்டை? அண்ணா அது உடுமலைப்பேட்டை வருது பார்த்தீங்களா? சென்னையில் இப்போ வரும் தானே, வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டை, அந்த பேட்டை இந்த பேட்டை. ஸோ அதனால் உடுமலைப்பேட்டையும் சென்னையான்னு கேட்டாங்கண்ணா. இதில் என்னென்னா தவறு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஹுசேன் அண்ணா, நாகராஜ் அண்ணா, கிரேசி பாய், லைவில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லுங்கள். இப்போ சென்னையிலையும் வண்ணாரப்பேட்டை இருக்குது, சைதாப்பேட்டை இருக்குது, அப்புறம் அந்த பேட்டை இந்த பேட்டை எல்லா பேட்டையும் இருக்குதுங்களா? ஸோ அதனால் உடுமலைப்பேட்டையும் அங்கே தான் இருக்குமோன்னு கேட்டேன். இதில் என்ன என் மேலே தவறு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். வடக்கூர் பக்கத்தில் இருக்கு. ரவிகிருஷ்ணன் சாப்பிட்டீங்களா? என்ன டின்னர் சொல்லுங்கள். எஸ் வாசுதரன், ஆமாம் கார் கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் மதுரையிலே ஒர்க் பண்ணுறீங்களா? கிரேசி பாய் சொல்லுங்கள். சுவாதி கீர்த்தி லைவுக்கு சென்று வந்தேன். ஓ அப்படியா? அதான் வரும்போதே ஹார்ட்டை பறக்க விட்டு வரீங்களா? கீர்த்தி எம்கே கிரியேட்டிவ் வருமே அவங்களா? சலீம் எம்கே கிரியேட்டிவ் அவங்க தானே சலீம்? சொல்லுங்கள். அங்கே எங்கன்னா பிரியா சிஸ்டர் பார்த்தீங்களா சலீம்? பிரியா சிஸ்டர் ஆனால் அந்த லைவுக்குலாம் போக மாட்டாங்க. கோமதி அக்கா லைவுக்கு போவீங்களா நீங்கள் சலீம்? அந்த லைவில் கூட இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, நான் சும்மா கெஸ் பண்ணேன். கீர்த்தினா யார்? எம்கே கிரியேட்டிவ்னு வருவாங்களே அவங்க தானே சலீம்? கீர்த்தி சொல்லுங்கள். உடுமலைப்பேட் திருப்பூர் சைடில் இருக்குது. ஓஹோ அப்படியா? சரி சரி கிரேசி பாய், நான் அதை வச்சு தான் சொன்னேன் கிரேசி பாய். உடுமலைப்பேட்டை வந்து அதாவது இந்த பேட்டை சைட்லேயே வர்றதுனால ஸோ அது சென்னையில் தான் இருக்கும் போல நினச்சி கேட்டேன். இதில் என்ன தவறு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். லண்டன் கீர்த்தி லையோ? லண்டனா? ஓஹோ கீர்த்தி சிஸ்டரா? கிருத்திகா கரெக்டா சலீம்? ஜெய் ஸ்ரீராம் கிருத்திகா அவங்க தானே? கரெக்டா சலீம்? சொல்லுங்கள். மதுரை தான் ஒர்க் பண்ணுறேன் மாஸ்டர். ஓகே கிரேசி பாய். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்கள். எங்கே கார்த்தி ப்ரோ ஆளு காணும்? உடுமலைப்பேட்டைன்னு சொன்னார், அப்புறம் ஆளையே காணும். நாகராஜன் தான் லைவில் இருக்கீங்களா? பேசுங்க. கார்த்தி ப்ரோ லைவில் இருந்தால் பேசுங்க. செஞ்சி பக்கத்தில் பேட்டைன்னு ஒரு ஊர் தெரியுமா? தெரியும்ண்ணா, பேட்டை இருக்குதுண்ணா. ஹுசேனண்ணா செஞ்சி பக்கத்தில் இருக்கண்ணா பேட்டை ஊர். கேள்விப்பட்டிருக்கேன், போனதில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க நான் பேட்டை ஊருக்கு என்ன? ஹுசேனண்ணா அந்த பேட்டை ஊருக்கு என்ன சொல்லுங்க. ஆமாம் சுவாதி. ஓகே சலீம். ஓகே வாசுதன. கிரேசி பாய் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க. உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் சிஸ்டர். சரி அண்ணா. நாகராஜண்ணா ஓகே அண்ணா. அது பேட்டை சைட்லேயே வர்றதுனால நான் சென்னையோன்னு நினச்சி கேட்டேண்ணா. அவர் அதனால தான் வெக்ஸ் ஆகி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் கார்த்திக் ப்ரோ. நான் இந்த கொஷினே அவர்கிட்ட கேட்டுருக்கக்கூடாது நாகராஜண்ணா. பாருங்க, நான் கேட்டதுனால அவர் மாதிரி வெக்ஸ் ஆகி கிளம்பிட்டார் போல இருக்குது. இது ரொம்ப தப்பான கொஷினும் கேட்டுட்டேன். உடுமலைப்பேட்டை சென்னையில் இருக்கான்னு கேட்டேன். அப்படி ஒன்றும் தப்பான கொஷின் மாதிரி தெரியலையே. ஏன் கார்த்தி ப்ரோ போனார்னு தெரியலையே. என்ன நாகராஜண்ணா, ஹுசேனண்ணா நீங்களே சொல்லுங்கள். கிரேசி பாய் உங்கள் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள், தெரிந்து கொள்வோம். உங்கள் பேர் என்ன? என் பேர் சுவாதி. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் கிரேசி பாய். நேற்று காலையில் நியூஸ் பார்த்தீங்களா? இந்த கடலூர் கிட்ட வந்து இந்த கேட்டு ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ண போயிட்டு ரயில் மோதி 3 பசங்க இறந்துட்டாங்க. அதுவும் ஒரே ஃபேமிலியில் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். அவங்க இறந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் சின்ன பையன். அதில் 4 பேர் தான் இருந்திருக்காங்க போல இருக்குது. 4 5 பேரான்னு தெரியல. அதில் 2 பேருக்கு வந்து அடிபட்டுருக்குது, 3 பேர் இறந்துட்டாங்க.